அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. அக்டோபர் 8ஆம் தேதி நம்மளுக்கு சந்தை எந்த துவங்குவதற்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நேரம் 7:20 அடிப்படையில் 24,881 நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்காங்க கிஃப்ட் நிஃப்டி. அப்போ நம்மளுக்கு ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வர நேற்றைய க்ளோஸ் அப்படின்னு பார்த்தா 24,985க்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 24,886க்கு நம்மளுக்கு இப்போ லோ, நேற்றைய லோ வச்சுருக்காங்க. அப்போ இதற்கு கீழே இருந்தால் நம்மளுக்கு சந்தை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை நம்ம உற்று கவனிக்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு எப்படி இருக்குது, அட்டவணை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து விடலாம். நிஃப்டியை பொறுத்தவரை 24,800 புட் அதிகமான வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. அப்போ 24,800 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 25,000 புட், 25,000 கால ஒரு ஸ்ட்ரேடல் இம்பேக்ட் மாதிரி நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அப்போ 24,800 புட்டோட ஹை 235 அப்படிங்கும்போது இங்கிருந்து நம்மளுக்கு பார்க்க போனால் 565 25,000 புட் நம்மளுக்கு 357 ரூபாய். அப்போ நம்மளுக்கு 24,643 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இது ரெண்டுமே இவங்க கொடுத்துருக்கிற 25,000 புட் அதிகமான வர்த்தகம் அவங்களுடைய ஹை. அப்போ 24,643 அப்படிங்கிற இடமும் 24,800 புட் 235 ரூபாய்ங்கும்போது 24,565 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்குது. அப்போ 25,000 கால் புட்டை நம்மளுக்கு ஸ்ட்ரேடலாட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரேடல் கிடையாது, இருந்தாலும் அதுதான் ஒரே ஸ்ட்ரைக் அதிகமான வர்த்தகம். அப்படிங்கும்போது இவங்களுடைய க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டா 264 புள்ளிகளை நம்ம கழிக்கணும். அப்போ 250 புள்ளிகள்லாம் 24,750 வரும். அப்போ 24,736 அப்படிங்கிற இடம். அடுத்து இவங்க 103 ரூபாய். அப்போ 25,103 அப்படிங்கிற இடம். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 350 புள்ளிகள், 360 புள்ளிகளை வச்சுக்கலாம், 370 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். அப்போ 25,370. இந்த பக்கம் 24,630. இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் சைடு 21 அந்த மாதிரி இருக்காங்க, புட் சைடு 17, 16 அப்படி இருக்காங்க. இது ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி. இதுக்கு நம்மளுக்கு தாக்கம் இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் வால்டைல், அதாவது மார்க்கெட் ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படிங்கிற காரணமே இல்லாமல் ஒரு நடைபெறும். அதிகமாக மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் கீழே போகுங்கிற நினைக்கிற இடத்துலேருந்து ஒரு மேலேற்றம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்கலாம். நீங்கள் ஏறும்ன்ட்டு சொல்கிற நினைக்கிற இடத்துலேருந்து இறங்கிட்டு திருப்பி அதை ஏறக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு வால்டைல் இருக்கும் மார்க்கெட்டில். அதனால் இது ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்துக்கணும். ஏன்னா ஒரு சிங்கிள் கேண்டில் நீங்கள் வரைபடம் பார்க்குறவராக இருந்தால் தெரியும், சிங்கிள் கேண்டில்லையே அதாவது ஹியூஜ் மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் இதில் ஜாக்கிரதையாக ஸ்பீடு இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ இம்ப்ளைட் வாலிட்டி இன்றைக்கி குறைகிறதா இல்லை ஏற்றம் அடைகிறதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அட் த மணி அப்படின்னு நம்ம பார்க்க போனால் 170 ரூபா ப்ரீமியம் இருக்குது. இன்றைக்கி அது குறைகிறதா இல்லை ஏற்றம் அடைகிறதா அப்படின்னு பாருங்கள். ஏற்றம் அடைகிறதுனா மொமெண்டம் கொடுத்தே தான் ஆகணும், அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் என்ன ஃபால் ஆகிட்டே இருந்தாலும் ப்ரீமியம் மட்டும் அதிகரிச்சுட்டே இருக்குது. 50,478 ஸ்பாட்டு,
ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 51,016 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 530 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்காங்க. 530 புள்ளிகளுக்கு சாதாரண விட 1%. எக்ஸ்பெரியில் இது ஈக்குவல் டு ஸ்பாட் ஃபியூச்சர் ஈக்குவல் ஆகணும். அப்போ இந்த இடத்துல இவ்வளோ டைம் வேல்யூ இருக்கும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. மார்க்கெட் இந்த ப்ரீமியம் அப்படியே நின்றுருந்தா இறுதியில் இந்த ப்ரீமியத்தோட டிஃப்ரென்ஸை குறைச்சாலே போதும், கால் சைடு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இது வந்து வீக்லி ஃபியூச்சரோட இம்ப்ளைடு வாலிட்டி. கால் சைடு வந்து ஒரு 30ஆகவும் புட் சைடு வந்து ஒரு 20ஆகவும் இருக்கிறாங்க. எப்போவுமே இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி குறைவாக இருக்கிற சைடு வந்துட்டு பலமாக, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் அவங்க வந்துட்டு, அதாவது குறைவான இருக்கவங்களுக்கு டைம் வேல்யூ குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க சைடு. அப்போ புட் செல்லர் எளிதாக பயப்பட வேண்டிய கட்டாயத்தில் அவங்களுக்கு ஏற்படும். அதையும் நம்ம உற்று கவனிக்கணும் அப்போ என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்துக்கு உண்டான, செல்லருக்கு உண்டான இது, அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் திருடர்கள் நம்ம சொல்லுவோம். அதை உற்று கவனிக்கணும். இப்போ வர நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸுக்கும் உண்டான ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் வேல்யூ அவங்ககிட்ட அதிகமாக இருக்கணும். அப்போ அதோட இம்ப்ளைடு வாலிட்டியும் அவங்ககிட்ட இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அதனால் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்து இப்போ ப்ரீமியம் அதிக தொகையில் தான் இருக்க போகிறாங்க. உங்களுக்கு இன்றைய நாள், அடுத்த நாள் 2 நாள் தான் இந்த எக்ஸ்பெரி இருக்க போகுது. இந்த எக்ஸ்பெரி, அது வீக்லி எக்ஸ்பெரி இருக்க போகுது. அந்த வீக்லி எக்ஸ்பெரியே உங்களுக்கு கிட்டத்தட்ட 370 ரூபாய் ஏடிஎம்மில் இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் மொமெண்டம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நம்மளுக்கு 2 நாள். அப்போ இந்த 2 நாளில் ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய ப்ரீமியமாக 370லிருந்து 0வை செய்யணும். அப்போது 9:15க்கு இன்றைக்கி ஆரம்பிக்குது, இன்றைக்கி 3:30க்கு முடியும். நாளைக்கு 9:15க்கு ஆரம்பிக்குது, 3:30க்கு முடியும். அப்போது இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்தா 12 மணி நேரத்தில் இவங்களோட வேலை என்னென்னா அட்தமணியோட ப்ரீமியத்தை 370லிருந்து 0வாக மாற்ற வேண்டும். இந்த கடமையை அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. இதை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்னா ஒரு 15 நிமிடத்திற்கு 30 நிமிடத்துக்கு ஒரு முறை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிங்கன்னா மிக முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதை உற்று கவனிக்கணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.